ஓகே, அந்த அண்ணா இது பண்ண மாதிரி அரிசி காய்கறி ஜீனி பருப்பு டீத்தூள் அப்புறமேட்டு மஞ்சத்தூள். இப்போ வந்து அந்த பாட்டி வீட்டுக்கு வந்துட்டோம். பாட்டி பிளேட் வச்சுருக்காங்க. இந்த பாட்டிக்கு வந்து இப்போ நம்ம வந்து அரிசி பருப்பு காய்கறி எல்லாமே வந்து பாட்டிமா இந்தாங்க எடுத்துக்கோங்க. அரிசி பருப்பெல்லாம் இருக்கு. சாமி என்னோட தங்கச்சி பொண்ணு ஒன்று படிக்க முடியாமல் 2வது வருஷம் வந்து படிக்க வைக்க பணம் இல்லை, அதனால படிக்காமல் வீட்டில் இருக்குது. சரி சரி. இங்கே இன்னொரு பொண்ணு 2வது பொண்ணு இருக்கு. அதுவும் ரொம்ப என் தங்கச்சி வீட்டுக்காரர் ரொம்ப கால் வந்து ஊனமுற்றவர். சரி சரி. நடக்க முடியாது, ரொம்ப வரும்போது. இப்போ வந்து இந்த பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம். பாட்டி எப்படி பாட்டி இருக்கீங்க? இருக்கலாம்ப்பா. இந்தாங்க இதில் அரிசி பருப்பெல்லாம் இருக்கு, சமைச்சு சாப்பிடுங்க. இந்த பாட்டிக்கு யாருமே இல்லை, உதவி செய்கிறவங்க கண்டிப்பாக வந்து செய்யுங்க. அழுவாதீங்க பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் செய்வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து அன்னதானம் கொடுக்க போகிறோம். என்ன அப்படின்னா வந்து அரிசி பருப்பு. இது யார் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னா வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து சங்கருன்ற அந்த அண்ணா வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரி வாங்க நம்ம போய் இப்போ வந்து முடியாத அந்த தாத்தா பாட்டிங்களுக்கெல்லாம் வந்து அரிசி பருப்பு காய்கறி இதெல்லாமே வந்து நம்ம கொடுத்துடலாம். அந்த அண்ணாவுக்கு வந்து தேங்க்யூ அண்ணா, நீங்களும் வந்து அந்த அண்ணாவுக்கு வந்து விஷ் பண்ணிடுங்க. வாங்க நம்ம கொடுக்க போகலாம். ஓகே, அந்த அண்ணா இது பண்ண மாதிரி அரிசி காய்கறி ஜீனி பருப்பு டீத்தூள் அப்புறமேட்டு மஞ்சத்தூள் இதெல்லாமே வந்து நம்ம கொடுக்க போகிறோம். வாங்க போய் கொடுக்கலாம். இதுதான் வந்து அந்த பாட்டி வீடு. யாரும் உதவி செய்கிறதா இருந்தால் செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தாத்தா வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த தாத்தாவுக்கு வந்து நம்ம அரிசி பருப்பு காய்கறி இதெல்லாமே வந்து அரிசி எல்லாமே கொடுத்துடலாம். வாங்கிக்கோங்க தாத்தா. இப்போ வந்து அந்த பாட்டி வீட்டுக்கு வந்துட்டோம். பாட்டி பிளேட் வச்சுருக்காங்க. இந்த பாட்டிக்கு வந்து இப்போ நம்ம வந்து அரிசி பருப்பு காய்கறி எல்லாமே வந்து கொடுத்துடலாம். பாட்டிமா இந்தாங்க எடுத்துக்கோங்க. அரிசி பருப்பெல்லாம் இருக்கு. சாமி என்னோட தங்கச்சி பொண்ணு ஒன்று படிக்க முடியாமல் 2வது வருஷம் வந்து படிக்க வைக்க பணம் இல்லை, அதனால படிக்காமல் வீட்டில் இருக்குது. சரி சரி. இங்கே இன்னொரு பொண்ணு 2வது பொண்ணு இருக்கு. அதுவும் ரொம்ப என் தங்கச்சி வீட்டுக்காரர் ரொம்ப கால் வந்து ஊனமுற்றவர். சரி சரி. நடக்க முடியாது, ரொம்ப வரும்போது விட்டுட்டு கீழே விழுவாங்க. சரி சரி. மாவு பாக்கெட்டு போட்டுக்கிட்டு அதை வரமா வச்சு சாப்பிட்றீங்க. சரி சரி. தான் சாப்பிட்டுருக்கேன். சரி. முதல் பொண்ணை வந்து படிக்க வைக்க முடியல, பணம் இல்லை, 2nd இயர் படிக்குது, அதனால வீட்டில் இருக்குது. சரி. நீங்கள் ரொம்ப அரிசி எல்லாம் நான் யாராவது முடிஞ்சா நான் உங்களுக்கு பண்ண சொல்கிறேன். 2வது பொண்ணு படிக்கிறதுக்கு செல்லு வாங்கினது, 12வது படிக்க போகுது. சரி சரி. ரொம்ப உட்காந்து ரொம்ப முடியாமல் இருப்பார். சரி சரி. பார்த்துருப்பேன், நீங்கள் நடக்க கூட முடியாமல். சரி. இப்போதான் ஹோட்டலில் இறக்கப்பட்டு சேர்த்துட்டாரு. சரி சரி சரி. அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்தது. சரி 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 சரி. வறுமை கொட்டுங்க. சரி சரி சரி. நான் எதுவும் உதவினா நான் வந்து பண்ண சொல்கிறேன் உங்களுக்கு. 2வது பொண்ணுக்கு வந்து முதல் பொண்ணு தான் படிக்க முடியாமல் இருக்குது. சரி 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 சரி. அரிசி பருப்பெல்லாம் இருக்குது, எடுத்துக்கோங்க. ரொம்ப நன்றி. சரி சரி. இப்போ வந்து இந்த பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம். பாட்டி எப்படி பாட்டி இருக்கீங்க? இருக்கலாம்ப்பா. இந்தாங்க இதில் அரிசி பருப்பெல்லாம் இருக்கு, சமைச்சு சாப்பிடுங்க. இந்த பாட்டிக்கு யாருமே இல்லை, உதவி செய்கிறவங்க கண்டிப்பாக வந்து செய்யுங்க. அழுவாதீங்க பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் செய்வாங்க. அழுவாதீங்க. இதில் அரிசி பருப்பு இருக்குது, சமைச்சு சாப்பிடுங்க. இந்தாங்க அரிசி பருப்பால் எடுத்து வச்சுக்கோங்க.